வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். ஸோ இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சுட சூப்பரா மோட்டோல இருந்து G14 அப்படின்ற இந்த ஒரு போனை வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. அண்டர் 10K ஒரு போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த போனும் ஒரு சூட்டபிளான ஒரு ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி டீட்டெயிலா அன்பாக்சிங் ஒரு சின்னதா ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனோட சேர்த்து பார்க்கலாம். வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பார்த்தலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல மோட்டோவோட லோகோ கொடுத்திருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா மோட்டோ G14 அப்படின்ற மாடல் நேம் கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைடு திருப்பி பார்த்தோம்னா ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. மத்த ஹைலைட்டான ஃபீச்சர் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மொபைல் தான் வந்து கொடுத்திருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரை பிக்சர்லாம் அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கேஸுமே போட்டே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபிட்டான கேஸ் தான் இருக்கு. மஞ்சள் கலர் ஆகுற வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். போன் ஆன் பண்ணிட்டு சைட்ல வச்சிடலாம். நெக்ஸ்ட் சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பாட்டம்ல 20 வாட்ஸ்க்கான சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் USB டைப் C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேக் சைடோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல கொஞ்சம் பிரீமியமா இருக்கக்கூடிய ஃபீல் வந்து நல்லாவே வந்து கொடுக்குது. பேக் சைட்ல அக்ரிலிக் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பாக்குறதுக்கு மேட் ஃபினிஷ்ல நல்லாவே இருக்கு. நீங்க பேக் சைடுல ஃபிங்கர்ஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பெட்ஜஸ்லாம் வந்து தெரியவே இல்ல. மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.99 mm திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதே போல வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 177 கிராம் வந்து வெயிட் இருக்கு. நம்ம கையில எல்லாம் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கு லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அண்டர் 10K போயிட்டாலே இந்த வாட்டர் டிராப் நாட்ச் தான் எல்லா போன்லயும் கொடுப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுது. அதுலயும் ஒரு குறையா பாக்குற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதோட பெசல்ஸ் டாப் அண்ட் சைட்ல வந்து நல்லா தான் இருக்கு. அண்ட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பட்டையா பெசல்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில இருக்கிறது ப்ளூ கலர் இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிரே இருக்கு. அண்ட் இன்னும் ரெண்டு கலர் வேரியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வேகன் லெதர் வந்து யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து பட்டர் கிரீம்னு சொல்றாங்க, இன்னொன்னு பீலிக் லைக் ஏதோ ஒரு கலர் வந்து சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு கலர் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அவைலபிள் இல்ல. இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு அவைலபிளா வந்தா வரலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு லெதர் ஃபீல்ல இருக்கக்கூடிய பேக் சைடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த போனை வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ஒரு மொபைல்ல IP52 வாட்டர் ரிப்பலண்ட் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா மேல ஏதாச்சும் தெரியாம தண்ணி பட்டுருது அப்படின்ற பட்சத்துல இந்த போனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ டிஸ்பிளே பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல பஞ்ச் ஹோல் இருக்கனால ஒரு ஃபுல் வியூக்கான டிஸ்பிளே வந்து நல்லாவே வந்து கொடுக்குது. அண்ட் அதே போல டிஸ்பிளேக்கு பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த டிஸ்பிளேல ஒரு சின்ன குறையா பார்த்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைட்னஸ். இண்டோர்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா பிரைட்டா நல்லா இருக்கு. அண்ட் அதே போல அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரைட்னஸ் எனக்கு பத்தாத ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஓவராலா டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னா இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல ஃபுல் HD பிளஸ் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். நீங்க அதிகமா யூடியூப்ல வீடியோஸ் பாக்குறவங்க, மூவி பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்பிளே நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைட்ல சிம் ட்ரே வந்து கொடுத்திருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு நீங்க சேம் டைம்லயே போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு 4G மொபைல். அண்ட் SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் உங்களால எக்ஸ்பாண்டபிள் SD கார்டு வந்து போட்டுக்க முடியும். அண்ட் பாட்டம்ல மைக்கு, டைப் C போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு ஸ்பீக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா டால்பி அட்மோஸோட கொடுத்திருக்கனால உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ல வந்து செட்டப்போட கொடுக்குறாங்க. இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல சவுண்ட் குவாலிட்டி வைஸ் மேலே இங்கிலும் கேட்கறதுக்கு நல்லாவே இருக்கு செப்பரேஷன்லாம். அண்ட் டாப்ல 3.5 ஆடியோ ஜாக் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ரைட் சைட்ல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு பவர் பட்டனை யூஸ் பண்ணி நீங்க சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்டாவும் யூஸ் பண்ணிக்க முடியுது. ஃபிங்கர் பிரிண்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃபாஸ்டாவே அன்லாக் ஆகுது. அண்ட் அதே போல நீங்க ஃபேஸ் அன்லாக்மே ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக் கூட பண்ணிக்க முடியும். மோஸ்ட்லி இப்போ வரக்கூடிய போன்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்ஸ் ப்ராப்ளம் வந்து நிறைய என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த போன்ல ஆட்ஸ் வருது அந்த மாதிரின்ட்டு. பட் மோட்டோ தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1-2 கொடுத்திருக்காங்க. இதே போல நீங்க வந்து அண்டர் 15K அண்டர் 20K எல்லாம் போன்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த அப்ளிகேஷனுமே இருக்காது. இது ஒரு அண்டர் 10K லான்ச் பண்ணிருக்கனால இந்த 2-3 ஆப்ஸ் வந்து இருக்கு. அதையும் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே வந்து கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா Android 13ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஜூலை மாசம் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்மே வந்திருக்கு. இவங்க ப்ராமிஸா கொடுக்கக்கூடிய அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது Android 14 கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்மே உங்களுக்கு வந்துடும். இந்த OSல சில கெஸ்டர்ஸ் ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இது போல கையெல்லாம் ஆட்டினீங்கன்னா இது போல லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அண்ட் அதே போல இன்னொரு தடவை கையை ஷேக் பண்ணீங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஆம்பியன்ட் லைட் செட் பண்ணணும், இல்லாட்டி வந்து இது போல கெஸ்டர்ஸ்லாம் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கான தனியா ஆப்ஷன்ஸ்மே இருக்கு. அதை போய் எனேபிள் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு நல்ல ஒரு OS யூஸ் பண்ணணும்னா இதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஒரு சில கேமரா போட்டோஸ்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். இமேஜ் வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. அண்ட் பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எடுக்கப்பட்ட ஒரு சில போட்டோஸ்லாம் பார்க்கலாம். அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு. அண்ட் இந்த கேமரா யூஸ் பண்ணி உங்களால மேக்ரோ போட்டோஸும் எடுத்துக்க முடியும். அண்ட் கேமரால இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லோ மோஷன் வீடியோ உங்களால எடுத்துக்க முடியும். அண்ட் அதே போல ப்ரோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பிரைட்னஸ் லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கணும்னா இதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டூயல் கேப்சர் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து செல்ஃபி கேமரா, பேக் சைட் கேமராவும் ஒன்னா சேர்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 20 வாட்ஸ் சார்ஜர் வந்து பாக்ஸ்குள்ள வச்சிருக்காங்க. பட் போன் சப்போர்ட்டட் வந்து பாத்தீங்கன்னா 15 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 நாளைக்கு மேலேயே வந்து தாராளமா பேட்டரி லைஃப் வரும். அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது யூனிசாக்ஸ் T616 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நான் ஒரு கேமர் ப்ரோ, பெரிய லெவல்ல கேம் மட்டும் தான் டார்கெட்டடா இந்த போன் வாங்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த போனை வாங்காதீங்க. நீங்க அதிகமா மூவிஸ் பார்ப்பீங்க, இல்ல என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் அதிகமா பார்ப்பேன், இல்ல போன் கால் அதிகமா பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ப்ராசர் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அப்பப்போ குட்டி குட்டி கேம் எல்லாம் நீங்க பிளே பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ப்ராசர் நல்லாவே இருக்கும். ஓவரால் இந்த போனை பத்தி சொல்லணும் அப்படின்னா டிசைன் வைஸ் கொஞ்சம் பிரீமியமா இருக்கக்கூடிய ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் அதே போல டிஸ்பிளே உங்களுக்கு ஒரு லாங்கான டிஸ்பிளே வேணும்னா அதை சூஸ் பண்ணலாம். பேட்டரி கெபாசிட்டி 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன கேம்ஸ்லாம் அப்பப்போ பிளே பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராசர். நீங்க கால் அதிகமா பேசுவீங்க, யூடியூப் வீடியோஸ் அதிகமா பார்ப்பீங்க, இல்ல வீடியோஸ் அதிகமா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த போன் வந்து சூட்டபிளா இருக்கும். இந்த போனோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10,000 ரூபாய் பிரைஸ் போட்டிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய்.